ஹலோ. போன வீடியோவில் வந்து நம்ம இது குழந்தைங்களுக்கான ஜட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதை எப்படி நம்ம தைக்க போகிறோம்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கீழ் பக்கத்தில் ஜாயின் பண்ணணும். ஒரு தையலோ 2 தையலோ போட்டுக்கணும். அப்புறம் அந்த வளைவுகள் வருது பார்த்தீங்களா, அந்த கர்வில் பைப்பிங் கொடுக்கணும். கிராஸ் பீஸில் ஒரு பக்கம் மடித்து வச்சு பீஸை வச்சு நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். திருப்பி ரெண்டாவது அந்த வளைவு ஹிட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே வச்சு தைக்கணும். இப்போ பைப்பிங் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் தைக்கணும். சரிங்களா? பைப்பிங் ஜட்டினாலே குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இந்த பைப்பிங் இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் பைப்பிங் கொடுத்துக்கிட்டு இந்த 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜாயின் பண்ணணும். கெட்ட பக்கம் வச்சு ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கம் உள்ளாடி இருக்கும் மாதிரி, கெட்ட பக்கம் வெளியில் இருக்கணும். சரிங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இனிமேல் அடுத்து வந்து என்னென்னா எலாஸ்டிக் போடணும். எலாஸ்டிக் போடுறதுக்கு அந்த ஜட்டிக்குள்ளே எலாஸ்டிக் கொண்டு பாருங்கள். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு உங்கள் விருப்பம் போல் வாங்கிக்கோங்க. அதுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே ஓரத்தை லைட்டாக சின்னதாக மடித்து தைக்கணும். அதுக்கப்புறம் அது கரெக்டான அளவில் பாதி அளவு எலாஸ்டிக் எடுத்துக்கணும். நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா நிறைய 2-3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிவிட்டு இழுத்தும் பார்த்துக்கணும். ஏன்னா தைச்சதுக்கப்புறம் விட்டுரும். அதனால ஒரு 10 தையல் வர்ற மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? இழுத்து நல்லா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான். இனிமேல் ஜாயின் பண்ணணும். அந்த மேலே வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு, அந்த அளவை கரெக்டாக வர்ற மாதிரி அப்படி ரவுண்டாக எலாஸ்டிக்கை வச்சு எலாஸ்டிக்கில் படாமல் முதல் தையல் வந்து எலாஸ்டிக்கில் படாமல் தைக்கணும். அப்படின்னா தான் ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிக்கும்போது ரவுண்டாக அது சுற்றி வரும். சரிங்களா? எங்கேயாவது மாட்டிச்சுன்னா தைக்கிறதுக்கும் கஷ்டம், அழகாகவும் இருக்காது. இப்படி இழுத்து வச்சு தைச்சிட்டோம்னா ஜட்டி ரெடி. இந்த ஜட்டி பெண் குழந்தைங்களுக்கு போடலாம். இப்போ 2 குழந்தைங்களுக்கும் பொதுவாக போடுற மாதிரி நிற்கிற ஜட்டி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.